வணக்கம், நான் வசுமதி பேசுகிறேன். நம்மளோட வின்வின் டிஎன்பிசி சேனலில் இப்போ பார்க்க போகிற வீடியோ ப்ரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். பாலிட்டியில் இருக்க 4th சாப்டர் இது. இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் இப்போ பார்க்கலாம். ப்ரியாம்பிள்ன்றதையே முதல்ல எந்த கான்ஸ்டியூஷனில் கொண்டு வந்திருப்பாங்கன்னா அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் தான். ஸோ அவங்கள பேஸ் பண்ணி தான் நிறைய கண்ட்ரிஸ் வந்து அவங்களோட கான்ஸ்டியூஷனில் ப்ரியாம்பிள் கொண்டு வந்திருப்பாங்க. ப்ரியாம்பிள்ன்றதுக்கு என்ன மீனிங்னா, நம்ம உள்ளே இருக்கிற மொத்த கான்ஸ்டியூஷனுக்கான இன்ட்ரோடக்ஷன் வச்சுக்கலாம். ஸோ இதில் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு ப்ரிஃபேஸ், சம்மரி, எசன்ஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம். என்ஏ பால்கிவாலா இவர் ஒரு எமினன்ட் ஜூரிஸ்ட். இவர் என்ன சொல்றாருன்னா, பிரியாம்பிள் இஸ் த ஐடென்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்றாரு. பிரியாம்பிள் எதை பேஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்கன்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை பேஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. இதை வந்து மூவ் பண்ணவர் வந்து ஜவஹர்லால் நேரு 1946 டிசம்பர் 13 இதை மூவ் பண்ணியிருப்பாரு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் பிரியாம்பிள் கொண்டு வந்திருப்பாங்க. 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 ஆட் பண்ணி சோஷியலிஸ்ட், செக்யூலர், இன்டிகிரிட்டின்ற 3 வேர்டை வந்து இதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரே ஒரு அமெண்ட்மெண்ட் மட்டும்தான் பிரியாம்பிளில் பண்ண அமெண்ட்மெண்ட். பிரியாம்பிளில் இருக்க டெக்ஸ்ட்டை பற்றி இப்போ பார்க்கலாம். We the people of India having solemnly resolved to constitute into a sovereign, socialist, secular, democratic republic and to save all its citizens. ஸோ இது என்னன்னா இந்தியாவோட நேச்சர். ஸோ இந்த இந்தியாவோட நேச்சர் வந்து இதில் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்க வாய்ப்பு இருக்குன்னா, இதனுடைய சீரீஸை மாற்றி போட்டுட்டு சோஷியலிஸ்ட், செக்யூலர், சாவரின் இந்த மாதிரி வேர்டை வந்து இன்டர்விங்கல் பண்ணிட்டு இதை வந்து கரெக்டாக ப்ரியாம்பிளில் இருக்க மாதிரி ஆர்டர் பண்ணுங்கன்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதனால இந்த ஆர்டரை எப்போவுமே மாற்றாமல் படிக்கணும். ஜஸ்டிஸ் ஆஃப் சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல். ஸோ சோஷியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கலாக ஜஸ்டிஸ் கொடுக்கறது. லிபர்ட்டி ஆஃப் தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த் அண்ட் வர்ஷிப். ஸோ நம்ம வந்து என்ன வேணாலும் நம்பிக்கை வச்சுக்கலாம், எது வேணாலும் ஃபாலோ பண்ணலாம், எந்த ஃபெய்த் வேணாலும் இருக்கலாம். இதுக்கான லிபர்ட்டி, சுதந்திரம் கொடுக்கறது. ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. எந்த ஒரு ஜாபாக இருந்தாலும் சரி, ஒரு பப்ளிக் ஜாபாக இருந்தாலும் சரி, ஒரு டெமோக்ரஸி கண்ட்ரியில் பொலிட்டிக்கலாக என்ட்ரியாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. இவங்க வெல்த்தி அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. அடல் ஃப்ரான்சிஸும் அப்படிதான். ப்ரொமோட் அண்ட் டு ப்ரொமோட் தெம் ஆல். ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்னா பிரதர்ஹுட். Fraternity assuring the dignity of the individual and the unity and integrity of the nation in our Constitution Assembly. This 26 number 1949 do hereby adopt, enact, give to ourselves this Constitution. இதான் வந்து பிரியாம்பிள்ல இருக்க டெக்ஸ்ட். இப்போ பிரியாம்பிள்ல இருக்க இன்கிரீடியன்ஸை பார்க்கலாம். பிரியாம்பிள்ல 4 இன்கிரீடியன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து சோர்சஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இந்தியாவுக்கு பவர் எங்கிருந்து கிடைக்குது, கான்ஸ்டியூஷனுக்கான பவர் எங்கிருந்து வருது, அத்தாரிட்டி எங்கிருந்து வருதுன்னா அது பீப்புள் கிட்ட இருந்து தான் வருது, இந்தியன் பீப்புள் கிட்ட இருந்து தான் வருது. இதுதான் சோர்சஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். நம்மளுடைய பீப்புள் பவர் தான் சோர்சஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இந்தியாவோட நேச்சர் என்ன, இந்தியன் ஸ்டேட்டோட நேச்சர் என்னன்னா, இந்தியா டிக்ளேர்ஸ் டு பி சாவரின், சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிக். ரிப்பப்ளிக், டெமோக்ராட்டிக், செக்யூலர், சோஷியலிஸ்ட், சாவரின் இந்த வேர்ட்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷனை லேட்டராக பார்க்கலாம். இந்தியா நம்ம கான்ஸ்டியூஷன் அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னா ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. நம்மளுடைய பிரியாம்பிளை என்னைக்கு அடாப்ட் பண்ணியிருப்பாங்கன்னா November 26, 1949. இதான் வந்து இன்கிரீடியன்ஸ் ஆஃப் த பிரியாம்பிள். கீவேர்ட்ஸ் ஆஃப் த பிரியாம்பிள். பிரியாம்பிள்ல இருக்க கீவேர்ட்ஸ் எல்லாம் இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து சாவரின். சாவரின்ற வேர்டுக்கு என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய கண்ட்ரி வந்து ஒரு இண்டிபெண்ட் ஸ்டேட். நம்மள வந்து வேற ஒரு கண்ட்ரி வந்து எந்த ஒரு டாமினன்ட்டும் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து யாருக்கும் டாமினியன் கிடையாது. நம்மளுடைய ஸ்டேட் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டேட். நம்ம ஸ்டேட்டுக்கு மேல எந்த ஒரு அத்தாரிட்டியும் கிடையாது. நம்ம கண்ட்ரிக்கான எல்லா அஃபேர்ஸையும் நம்ம கண்ட்ரிலேயே தான் பார்த்துக்குவோம். ஸோ அதர் கண்ட்ரிஸ் அதுக்குள்ள என்டர் ஆக முடியாது. காமன்வெல்த் மெம்பரா இருந்தாலும், யுஎன்ஓ போன்ற ஒரு பெரிய ஒரு ஆர்கனோட மெம்பரா இருந்தாலும் நம்மளுடைய சாவரினிட்டி வந்து எந்த விதத்திலயும் அஃபெக்ட் ஆகாது. அக்வயர் ஃபாரின் கண்ட்ரி, ஃபியூச்சர்ல ஃபாரின் கண்ட்ரி நம்ம அக்வயர் பண்ணவும் செய்யலாம். சீடு, அதாவது இந்த நம்மளுடைய டெரிட்டரியை விட்டு கொடுக்கவும் செய்யலாம். நம்ம கண்ட்ரி ஒரு சாவரின். எதுவா இருந்தாலும் முடிவு நம்ம எடுக்கிறது தான், எல்லா அஃபேர்ஸும் நம்ம பண்றது தான். நோ அதர் அத்தாரிட்டி ஓவர் இட். இதுதான் சாவரின் கண்ட்ரிக்கான அர்த்தம். சோஷியலிஸ்ட். சோஷியலிஸ்ட்ன்ற வேர்டை 42nd அமெண்ட்மெண்ட் மூலயமா தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. சோஷியலிசம் வந்து ஆல்ரெடி டிபிஎஸ்பியில் இம்ப்ளிசிட்டா இருக்கும், அதாவது மறைமுகமா இருக்கும். காங்கிரஸ் பார்ட்டி வந்து ஏற்கனவே ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்திருப்பாங்க, ஆவடி செஷன் 1955. என்னன்னா நம்மளோட சொசைட்டி ஒரு சோசியலிஸ்டிக் பேட்டர்ன்ல கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு அந்த ரெசல்யூஷன் பேஸ் பண்ணி தான் 1976 இந்த சோசியலிசம்ன்ற வேர்டை வந்து உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம கண்ட்ரி வந்து ஒரு டெமோக்ராட்டிக் சோசியலிசம் ஃபாலோ பண்ற கண்ட்ரி, கம்யூனிஸ்டிக் சோசியலிசம் கிடையாது. ஸோ
இந்த கம்யூனிஸ்டிக் சோசியலிசம்னா மீனிங் என்னன்னா, நம்ம இங்க யூஸ் பண்ற ப்ராடக்ட் பண்ற எல்லா பொருளுமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் பண்றது இதெல்லாமே வந்து ஒரு கவர்மெண்ட் மட்டும்தான் பண்ணோம். இங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் வந்து பிரைவேட் வந்து ஓன் பண்ண முடியாது. அதுதான் வந்து கம்யூனிஸ்டிக் சோசியலிசம். இதுக்கு எக்ஸாம்பிள் கண்ட்ரி வந்து சைனா. நம்ம ஃபாலோ பண்றது வந்து டெமோக்ராட்டிக் சோசியலிசம். இந்த டெமோக்ராட்டிக் சோசியலிசம் வந்து எப்படி பேஸ் ஆயிருக்குன்னா, மார்க்சிசம் அண்ட் காந்திசம் ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். மேக்சிமம் காந்திசம் அவரோட ஐடியாலஜி தான் இதுல அதிகமா இருக்கும். இது என்னன்னா மிக்ஸ்டு எக்கனாமி. இங்க வந்து எல்லாமே வந்து கவர்மெண்ட் கையில இருக்காது. சில விஷயங்கள் பிரைவேட் கிட்ட இருக்கும். ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ், எஜுகேஷன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரைவேட்டா இருக்கும், கொஞ்சம் நம்ம கவர்மெண்ட்டும் இருக்கும். மிக்ஸ்டு எக்கனாமி. ஸோ இங்க இருக்க எல்லாமே மிக்ஸ்டு எக்கனாமி. அப்படி இருந்தா கூட 1991ல வந்த இந்த எல்பிஜி லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் மூலயமா நம்ம எக்கனாமி எப்படி ஆயிடுச்சுன்னா ஓப்பன் எக்கனாமியா மாறிடுச்சு. ஓப்பன் எக்கனாமியா மாறினதுனால பிரைவேடைசேஷன் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. அதனால நம்ம வந்து இந்த டெமோக்ராட்டிக் சோசியலிசம்ல இருந்து கொஞ்சம் விலக ஆரம்பிச்சிட்டோம். சுப்ரீம் கோர்ட் வந்து டெமோக்ராட்டிக் சோசியலிசம் பத்தி என்ன சொல்றாங்கன்னா, டெமோக்ராட்டிக் சோசியலிசம் பாவர்ட்டி, இக்னாரன்ஸ், டிசீஸ் அண்ட் இன்இக்வாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்றதுக்கான ஒரு டூல் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் சோசியலிஸ்டுக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் செக்யூலர் பத்தி பார்க்கலாம். செக்யூலர்னா நம்ம கண்ட்ரி வந்து எந்த ஒரு ரிலீஜனையும் ஃபாலோ பண்ணாது, எந்த ரிலீஜனும் அஃபிஷியலா எடுத்துக்காது. இதுதான் செக்யூலர்ன்ற வேர்டுக்கு மீனிங் வந்து. இதுக்கான உண்மையா என்ன சொல்றாங்கன்னா, உண்மையான மீனிங் என்னன்னா, சில கண்ட்ரிஸ் வந்து சர்ச்சோட எந்த ஒரு ரிலேஷன் வச்சுக்க மாட்டாங்க, எந்த ஒரு ரிலீஜன் கூடயும் ஒரு அஃபிஷியல் ரிலேஷன்ஷிப் இருக்காது அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா வந்து நம்ம கண்ட்ரிக்கு அப்படி கிடையாது. நம்ம கண்ட்ரிக்கு வந்து எந்த ரிலீஜனையும் ஃபாலோ பண்ண மாட்டோம், எந்த ரிலீஜனுக்கும் ஒரு நம்ம டாக்ஸோ எதுவும் கொடுக்க மாட்டோம். இதான் செக்யூலர் வேர்டுக்கான அர்த்தம். அது மட்டும் இல்லாம நம்ம கண்ட்ரில நம்மளுக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆர்டிகல் 25ல இருந்து 28 வரைக்கும் உள்ள ஆர்டிகல்ஸ்ல ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் பத்தி கொடுத்துருப்பாங்க. இந்த செக்யூலர் வேர்டை எது மூலியமா ஆட் பண்ணிருப்பாங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலியமா தான் ஆட் பண்ணிருப்பாங்க. 1974ல செக்யூலர் ஸ்டேட்ன்ற வேர்டு வந்து நம்ம கான்ஸ்டியூஷன்ல இல்லைன்றத சுப்ரீம் கோர்ட் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் 1976ல செக்குலரிசம்ன்ற வேர்டை வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. ஸோ ஆர்டிகல் 25, 28 வந்து ஃபண்டமெண்டல் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் கொடுக்குது. இதுபடி என்னன்னா எல்லா ரிலீஜன்ஸ்க்கும் ஈக்குவல் சப்போர்ட் இருக்கு, எல்லா ரிலீஜன்ஸ்க்கும் ஸ்டேட்டஸ் இருக்கு. ஸோ இது என்னன்னா நம்மளுக்கு எல்லா இடத்துலயும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நோ டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் எனி ரிலீஜன், ரேஸ், காஸ்ட், அதுதான் வரும். நெக்ஸ்ட் டெமோக்ராட்டிக் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் டெமோக்ராட்டிக் இருக்கு. டைரக்ட் டெமோக்ரஸி, இன்டைரக்ட் டெமோக்ரஸி. டைரக்ட் டெமோக்ரஸிக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து சுவிட்சர்லாந்து. இவங்களுக்கு வந்து 4 பவர்ஸ் இருக்கும். அந்த 4 பவர்ஸ் எங்க இருந்து 4 டூல்ஸ் என்னன்னா, ரெஃபரண்டம், இனிஷியேட்டிவ், ரீகால், பிளபிசைட். ரெஃபரண்டம்னா அவங்களுக்கான அவங்க வந்து யார் ரெப்ரசன்டேட்டிவா வேணும் அப்படின்றத அவங்களே செலக்ட் பண்ணிப்பாங்க. இனிஷியேட்டிவ்னா சில இந்த ஏதோ ஒரு லா மேக்கிங்னா அவங்களே வந்து பீப்புளே வந்து இனிஷியேட் பண்ணுறது, இது மாதிரி பண்ணுங்கன்னு சொல்றது. ரீகால்னா ஏதாவது ஒரு ஆள், ஒரு மினிஸ்டரோ இல்ல பப்ளிக் அஃபிஷியலோ சரியில்லை, ஒர்க் பண்றது சரியில்லைன்னா அவங்கள ரீகால் பண்ணி அவங்களோட அந்த பொசிஷன்ல இருந்து அவங்கள ரிமூவ் பண்றது. பிளிபிசைட்னா ஓட்டெடுப்பு. இப்போ ஒரு டெரிட்டரி இருக்கு, அவங்களுக்கு அதை பிரிக்க போறாங்க அப்படின்னு மக்கள் கிட்ட பொது வாக்கெடுப்பு பண்ணுவாங்க, அதுதான் பிளிபிசைட். ஸோ இந்த 4 டூல்ஸுமே வந்து மக்கள் கிட்டே நேரா கொடுத்துருவாங்க. இது வந்து எங்க நடக்குதுன்னா சுவிட்சர்லாந்துல. நம்ம கிட்ட இருக்கிறது வந்து ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி, ஸோ அதாவது இன்டைரக்ட் டெமோக்ரஸி. நம்ம இங்க வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவை செலக்ட் பண்ணிடுவோம். நமக்கான அந்த ரெப்ரசன்டேட்டிவ் என்ன பண்ணுவாருன்னா, அவர் தான் லாஸ் கிரியேட் பண்ணுவாரு, எக்ஸிக்யூட் பண்ணுவாரு. நம்மளோட வேலை என்னன்னா ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் செலக்ட் பண்றது. ஸோ அந்த ரெப்ரசன்டேட்டிவ் வந்து நமக்கு சார்பா பேசி அவர் வந்து இந்த எக்ஸிக்யூட்டிவ் வேலை, லெஜிஸ்லேச்சர் வேலையெல்லாம் செய்வாரு. அதனால நம்ம கண்ட்ரி வந்து இன்டைரக்ட் டெமோக்ரஸி. இது எப்படி நடக்கும்? யூனிவர்சல் அடல்ட் பிரான்சிஸ் மூலயமா. இந்த அதாவது நம்மளுடைய 18 இயர்ஸ் அபவ் உள்ளவங்க வந்து எலெக்ஷன்ல ஓட் பண்ணலாம் அப்படின்றது அவங்களால மட்டும்தான் இந்த மாதிரி செலக்ட் பண்ண முடியும். பீரியாடிக் எலெக்ஷன்ஸ், ரூல் ஆஃப் லா, இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, ஆப்சன்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன், இதெல்லாம் வந்து நம்ம இந்தியன் டெமோக்ரஸியோட ஃபீச்சர்ஸ். டெமோக்ரஸி வந்து நம்மளுடைய கண்ட்ரி வரி ஒரு ரொம்ப ப்ராட் அண்ட் சென்ஸ்ல சொல்லியிருப்பாங்க.
அதாவது பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி, சோஷியல் டெமோக்ரஸி, எக்கனாமிக் டெமோக்ரஸி, இது எல்லாமே வந்து இந்த டெமோக்ரஸி கீழே கொண்டு வந்திருப்பாங்க. டாக்டர் அம்பேத்கர் வந்து நவம்பர் 25, 1949 என்ன சொல்லியிருப்பாருன்னா, பொலிட்டிக்கல் கேனாட் லாஸ்ட் அன்லெஸ் தேர் லைஸ் அட் த பேஸ் ஆஃப் சோஷியல் டெமோக்ரஸி. ஸோ இதுக்கான அர்த்தம் என்னன்னா, சோஷியல் டெமோக்ரஸி இருக்கிற வரைக்கும் நம்ம பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை இழந்துட மாட்டோம். ஸோ லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி இதெல்லாம் வந்து நம்ம சோஷியல் டெமோக்ரஸியோட உட்கூறுகள். நெக்ஸ்ட் வந்து ரிப்பப்ளிக். ரிப்பப்ளிக்னா டூ டைப்ஸ் ஆஃப் ஹெட் செலக்ட் பண்றது, ஸ்டேட் ஹெட் செலக்ட் பண்றது. ஒன்று மோனார்கி, இன்னொன்று வந்து ரிப்பப்ளிக். மோனார்கியில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஹெரிடிட்டி, ஏற்கனவே ஒரு ராஜா இருப்பாரு, ஸோ அவங்களோட பசங்களே வந்து என்ன செய்வாங்கன்னா பொலிட்டிக்கல் ஸ்டேட் ஹெட்டா கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி டைப் வந்து மோனார்கி. ரிப்பப்ளிக்னா இன்டைரக்ட் ரெப்ரஸன்டேஷன் மூலயமா நம்ம பண்றோம் இல்லையா, நம்மளோட பிரசிடென்ட்டை வந்து ஒரு இன்டைரக்ட் ரெப்ரஸன்டேஷன் மூலயமா தான் செலக்ட் பண்றோம். இப்படி எலெக்ட் பண்ணி ஹெட்டா செலக்ட் பண்ணா ரிப்பப்ளிக் கண்ட்ரி. ஸோ அமெரிக்காவில் பிரசிடென்ட் வந்து எலெக்ஷன் மூலயமா தான் செலக்ட் பண்றாங்க. அங்க வந்து டைரக்ட் எலெக்ஷன், நம்ம கண்ட்ரியில வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலயமா பிரசிடென்ட்டை செலக்ட் பண்றோம். ஸோ நம்ம கண்ட்ரி வந்து ஒரு ரிப்பப்ளிக் கண்ட்ரி. ரிப்பப்ளிக்ன்ற கண்ட்ரிக்கு ஒரு பெரிய மீனிங் இருக்கு. இது என்னன்னா, வெஸ்டிங் ஆஃப் பொலிட்டிக்கல் சாவரனிட்டி இன் த பீப்புள். ஸோ பீப்புளுக்கான பொலிட்டிக்கல் சாவரனிட்டி கொடுக்கறது தான் இந்த ரிப்பப்ளிக். இதனால என்ன நடக்கும்னா, இந்த ஒரு ப்ரிவிலேஜ் கிளாஸ்ன்ற ஒரு விஷயம் உருவாகாது. இப்போ மோனார்கினா சில பீப்புள் மட்டும் ஹையஸ்ட் மாதிரியும், மற்றவங்களாம் அவங்களுக்கு ராஜாக்கு கீழே மாதிரியும் வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ப்ரிவிலேஜஸ்லாம் வந்து நம்ம ரிப்பப்ளிக் கண்ட்ரியில கிடையாது. இங்கே எல்லாருமே ஈக்குவல் தான். இதனாலதான் ரிப்பப்ளிக் கண்ட்ரியை நம்ம ஃபாலோ பண்றோம். நெக்ஸ்ட் வந்து ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ் எதுலாம் மூணா பிரிக்கிறாங்க. ஒன்று சோஷியல், எக்கனாமிக் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ் வந்து ஏற்கனவே வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லயும் டிபிஎஸ்பிலையும் அதுக்கான ஆர்டிகல்ஸ் இருக்கும். ஆனா ஜஸ்டிஸ் வந்து பிரியம்பல்ல இப்ப கொடுத்துருக்காங்க. சோஷியல் ஜஸ்டிஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஆல் சிட்டிசன்ஸ், எல்லாருமே இங்க சமம் தான். இதுவும் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 1718 இருக்கும். அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ், அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, எக்ஸ்டெண்டட் ப்ரிவிலேஜஸ் டு. இதுலயும் ஒரு சின்ன ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. அது என்னன்னா, எக்ஸ்டெண்டட் ப்ரிவிலேஜஸ் டு பிசி எஸ்டி, அதாவது எஸ்சி பிசி எஸ்டி ஓபிசி உமன்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் ப்ரிவிலேஜஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. எதுக்காகனா, அவங்க இன்னும் கூட அவங்களுக்கான இடத்துல இல்லை. ஸோ அவங்க இன்னும் நல்லா எல்லா இடத்துலயும் அடிக்குவேட்டா ரெப்ரசென்ட் ஆகணும், அவங்களுக்கு எல்லா இடத்துலயும் ஒரு டெவலப்மெண்ட் கொடுக்கணும்ன்றதுனால அந்த எக்ஸ்ட்ரா ப்ரிவிலேஜஸ் கொடுத்துருக்காங்க. இது கூட ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. எக்கனாமிக் ஜஸ்டிஸ்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ். எங்க எல்லாருக்குமே வந்து சம்பாதிக்கிற உரிமை இருக்கு, எல்லாருக்குமே வந்து ஈக்குவலா அவங்க வந்து வெல்த் எடுத்துக்கலாம். இதுதான் எக்கனாமிக் ஜஸ்டிஸ். பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ்னா ஈக்குவல் ஆக்சஸ் டு ஆல் பொலிட்டிக்கல் ஆஃபீஸஸ். இவங்க தான் வந்து எலெக்ஷன்ல நிக்கணும் அப்படின்ற எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாம பொலிட்டிக்கலா அவங்களுக்கு வந்து ஜஸ்டிஸ் கொடுக்கறது மக்களுக்கு. இது எங்க இருந்து எடுத்திருப்பாங்க? இந்த மூணு ஜஸ்டிஸும் பாத்தீங்கன்னா ரஷ்யன் ரெவல்யூஷன் மூலயமா தான் எடுத்திருப்பாங்க. இது 1971 நடந்திருக்கும். நெக்ஸ்ட் கீவேர்டு வந்து லிபர்ட்டி. லிபர்ட்டினா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். லிபர்ட்டினா சுதந்திரம். லிபர்ட்டினா சுதந்திரம் பார்த்திருக்கோம். எதுக்கான சுதந்திரம்னா, நம்ம தாட்ஸ், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த், வர்ஷிப், நம்ம என்ன வேணாலும் நம்மளோட எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், பிலீஃப் பண்ணலாம், நம்பிக்கை வைக்கலாம், எந்த ஒரு மதத்தில் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். நமக்கான தாட்ஸ் எல்லாமே இங்க வந்து லிபர்ட்டி இருக்கு. இதுக்கான எந்த ஒரு ரெஸ்ட்ரைன்ஸும் கிடையாது இதுக்கெல்லாம். அதாவது தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த், வர்ஷிப், இது எதுக்குமே வந்து ஒரு ரெஸ்ட்ரைன்ஸ், அதாவது தடை கிடையாது. அதுக்குதான் அதான் வந்து லிபர்ட்டி. இந்த லிபர்ட்டி வேர்டு எங்க இருந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னா, பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல இருந்து கொண்டு வந்திருப்பாங்க. பிரெஞ்சு ரெவல்யூஷன் வந்து 1789 இருந்து 1799 வரைக்கும் நடந்திருக்கும். ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டினா அடிக்குவேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறது, எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இல்லாம அடிக்குவேட்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறது. ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஈக்குவாலிட்டி வந்து பிரிக்கிறாங்க. சிவிக் ஈக்குவாலிட்டி. சிவிக் ஈக்குவாலிட்டிக்கு எங்க லாஸ் இருக்குன்னா, ஆர்டிகல் 14லயும் ஆர்டிகல் 15லயும் இருக்கு, 16லயும் இருக்கு. இந்த ஆர்டிகல் 14 என்ன சொல்லுதுன்னா, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ஸோ லா முன்னாடி எல்லாருமே சமம் தான். ஆர்டிகல் 15ல ப்ராகிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். ஸோ இந்த டிஸ்கிரிமினேஷன் ஒரு விஷயத்த ப்ராகிபிட் பண்றாங்க.
based on religion, race, caste, sex and place of birth. ஆர்டிகல் 16லயும் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, இதுலயும் வந்து எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது, ஜாபா இருக்கட்டும், அடிக்குவட் ரெப்ரஸன்டேஷனா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி அண்ட் டைட்டில், இது என்னென்ன ஆர்டிகல்ஸ்ல இருக்குன்னா ஆர்டிகல் 17லயும் 18லயும் இருக்கு. இது நமக்கு கொடுத்திருக்க ஈக்குவாலிட்டி ரைட்ஸ். பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டியில என்னெல்லாம் கொடுத்திருக்காங்கன்னா, no person is to be declared ineligible in electoral rolls on grounds of religion, race, caste, sex. So இந்த religion, race, caste, sex இதை பேஸ் பண்ணி யாரையும் வந்து ineligible மாத்த முடியாது. யார் வேணாலும் எலெக்ஷன்ல நிக்கலாம். இந்த ஆர்டிக்கலை சொல்ற அந்த ஆர்டிகல் நம்பர் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 325. அது மட்டும் இல்லாம நமக்கு யூனிவர்சல் அடல்ட் சஃப்ரேஜ், அது ஓட்டு உரிமை கொடுக்குற 326. இந்த ஓட்டு உரிமை மூலியமா நம்ம லோக்சபாலையும் ஸ்டேட் அசம்பிளியில இருக்க மெம்பர்ஸையும் செலக்ட் பண்ணலாம். இதுதான் வந்து பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி. எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி பாருங்க, டிபிஎஸ்பி 39ல டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி 39ல மென்னும் உமனும் ஈக்குவல். அவங்க வந்து சம்பாதிக்கிற பணத்துல அவங்க, அதாவது பேமெண்ட், இப்போ ஒரு ஆஃபீஸ்ல ஒருத்தர் ஒர்க் பண்றாங்க, ஒரு உமன் ஒர்க் பண்றாங்க, ஒரே ஜாப்ல ஒரு மென் ஒர்க் பண்றாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற பேமெண்ட் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்ற லா தான் வந்து டிபிஎஸ்பி 39. இது வந்து எதுக்குன்னா அவங்க லைவ்லிஹுட்டை சமமா கொண்டு வர்றது, எக்கனாமிக்கலா அவங்க ஈக்குவலா கொண்டு வர்றது. நெக்ஸ்ட் வந்து ஃப்ராட்டர்னிட்டி. ஃப்ராட்டர்னிட்டி கீழே வராது. இதுக்கு மீனிங் என்னன்னா பிரதர்ஹுட். நம்ம வந்து வேற வேற ஸ்டேட்ல பிறந்திருந்தாலும் இவங்க எல்லாரும் நமக்கு நம்மளுடைய இந்தியன்ஸ் தான் அப்படின்ற அந்த பிரதர்ஹுட் சென்ஸ், அதுதான் வந்து ஃப்ராட்டர்னிட்டி. சிங்கிள் சிட்டிசன்ஷிப், எந்த ஸ்டேட்ல பிறந்திருந்தாலும் நம்ம இந்தியாவோட சிட்டிசன். இது அப்புறம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல ஃப்ராட்டர்னிட்டி பத்தி கொடுத்துருக்காங்க 51A. அதாவது பிரதர்ஹுட் வந்து இன்டிகிரிட்டியும் யூனிட்டியும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல் அண்ட் யூனிட்டி ஆஃப் த இன்டிகிரிட்டி ஆஃப் த நேஷன், இது எல்லாமே வந்து இந்த ஃப்ராட்டர்னிட்டி மூலியமா தான் கொண்டு வர முடியும். இன்டிகிரிட்டின்ற வேர்டு வந்து எப்படி ஆட் பண்ணியிருப்பாங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 மூலியமா ஆட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிரதர்ஹுட்டும் இந்த இன்டிகிரிட்டியும் வந்து நம்ம யூனிட்டியை மட்டும் வளர்க்காது, பிளஸ் வந்து நம்மளுடைய ப்ராக்டிசஸ், ஒரு உமனுக்கு எதிராக அவங்கள தாழ்வுபடுத்துற மாதிரி, அதாவது டெரகோட்டரி ப்ராக்டிஸ் ஏதாவது இருந்தா அதையும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்றதையும் கொடுத்துருப்பாங்க. ஆர்டிகல் 1லயே நம்ம என்ன சொல்லியிருப்பாங்கன்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், நம்ம ஸ்டேட்ஸே வந்து யூனியன் எல்லாம் ஒன்னா சேர்ந்தது தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுவே வந்து ஒரு பிரதர்ஹுட்டை கொண்டு வர மாதிரி தான் இருக்கும். அதுதான் வந்து ஃப்ராட்டர்னிட்டி. அடுத்து சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த ப்ரீஆம்பிள் பார்க்கலாம். அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், இவர் வந்து நம்ம கான்ஸ்டியூஷனோட டிராஃப்ட் கமிட்டியில இருந்தவர். ப்ரீஆம்பிள் டு அவர் கான்ஸ்டியூஷன் வந்து என்ன செய்யுதுன்னா, நம்ம வந்து ரொம்ப நாளா கனவு கண்டுட்டு இருந்தோம் இந்த ப்ரீஆம்பிள் இந்த மாதிரி ஒரு தாட் எக்ஸ்பிரஷனுக்காக. இதுதான் வந்து ப்ரீஆம்பிளா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த ப்ரீஆம்பிள் டு அவர் கான்ஸ்டியூஷன் எக்ஸ்பிரஸஸ் வாட் வி ஹேட் தாட் ஆர் dreamt so long. ஸோ அந்த காலத்துல சுதந்திரம்ன்றது ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கும். அதுல வந்து கண்டிப்பா ப்ரீஆம்பிள்ல இருந்த எல்லா விஷயமுமே வந்து மக்கள் எதிர்பார்த்த எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்திருக்கு. அதை தான் வந்து அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் வந்து சொல்லியிருப்பார். K.M. முன்சி என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஹாரோஸ்கோப் ஆஃப் அவர் சாவரின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் கான்ஸ்டியூஷன். ஸோ நம்மளுடைய கான்ஸ்டியூஷனே பார்த்தீங்கன்னா சாவரின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்கா இருக்கிற நேஷன் மாதிரி தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதனுடைய ஹாரோஸ்கோப் தான் ப்ரீஆம்பிள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பண்டிட் தாகூர் தாஸ் பார்கவா என்ன சொல்லியிருப்பாருன்னா, ப்ரீஆம்பிள் இஸ் த மோஸ்ட் ப்ரெஷியஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், கீ டு த கான்ஸ்டியூஷன், ஜீவல் செட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், ப்ராப்பர் யார்ட்ஸ்டிக் ஒன் கேன் மெஷர் வர்த் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இதுதான் பண்டிட் தாகூர் தாஸ் பார்கவா சொல்லியிருப்பாரு. சார் என்எஸ் பால்கா என்ன சொல்லியிருப்பாருன்னா, கான்ஸ்டியூஷன் கீ நோட் டு த கான்ஸ்டியூஷன் புக் தான் வந்து ப்ரீஆம்பிள். இது அவர் எதுல சொல்லியிருப்பாருன்னா, பிரின்சிபல் ஆஃப் சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் தியரியில 1951ல ரிலீஸ் பண்ண அந்த புக்ல தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருப்பாரு. எம் ஹிதயத்துல்லா, இவர் ஒரு ஜூரிஸ்ட். இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ப்ரீஆம்பிள் ரிசம்பிள்ஸ் த டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த USA பட் இஸ் மோர் தென் ஏ டிக்ளரேஷன். ப்ரீஆம்பிள் வந்து பார்க்கறதுக்கு யூஎஸோட இண்டிபெண்டன்ஸோட டிக்ளரேஷன் மாதிரி இருந்தாலும் இது அதை விட உயர்வானது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ப்ரீஆம்பிள் ஆஸ் த பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், ப்ரீஆம்பிள் வந்து நம்ம கான்ஸ்டியூஷனுக்குள்ள இருக்க பார்ட் தான் அப்படின்றதுக்கான கேசஸ்லாம் பார்க்க போறோம். பெர்பாரி யூனியன் கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா,
பிரியம்பல் வந்து கான்ஸ்டியூஷன் கீழே வரல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா கேசவானந்தா பாரதி கேஸ் 1973ல இந்த ஏர்லியர் ஒப்பீனியனை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டு பிரியம்பல் வந்து கான்ஸ்டியூஷனோட பார்ட் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஆர்டிகல் 368 படி பார்லிமெண்ட்டுக்கு அமெண்ட்மெண்ட் கொண்டு வர அந்த பவர் வந்து என்னைக்கும் வந்து பிரியம்பலோட பேசிக் ஸ்ட்ரக்சரையும் அஃபெக்ட் பண்ணாத மாதிரி இருக்கணும், டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதான் கேஸ் வந்த பாரதி கேஸ். எல்ஐசி ஆஃப் இந்தியா கேஸ்ல இது 1995 நடந்திருக்கும். அப்பவும் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து பிரியம்பல் வந்து கான்ஸ்டியூஷன் இன்டிகிரேட்டட் பார்ட் தான், அதாவது ஒரு இதுக்குள்ள கான்ஸ்டியூஷனுக்குள்ள இருக்கிற பார்ட் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலயமா கொண்டு வந்த அந்த சோஷியலி செக்யூலர் இன்டிகிரிட்டி மட்டும்தான் இது வரைக்கும் பிரியம்பல்ல கொண்டு வந்த சேஞ்சஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.